ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு chandini கிச்சன். இன்னைக்கான ஸ்பெஷல் ரெசிபி, இன்னைக்கு உங்களுக்கு தாபா ஸ்டைலில் எக் கடாய் மசாலா எப்படி தயார் பண்ணுறதுன்னு காட்ட போகிறேங்க. இந்த கறியை நீங்கள் சப்பாத்தி, ரோட்டி, ஜீரா ரைஸ் எல்லாத்துக்கூடயும் சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட் அட்டகாசமாக இருக்குங்க. இதை ரொம்ப சிம்பிளாக ரொம்ப ஈஸியாக எப்படி பண்ணுறதுன்னு இன்றைக்கி வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே பேன் வச்சுருக்கேங்க. பேனில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேங்க. எண்ணெய் கொஞ்சம் சூடானதுக்கப்புறமா இதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேங்க. 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேங்க. சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விட்டுருங்க. இங்கே முட்டையை வேக வச்சு வச்சுருக்கேங்க. அந்த முட்டையில் லேசாக கீரல் போட்டுட்டு இதில் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி சேர்த்துக்கிறதுனால முட்டைக்குள்ளே காரம் இறங்கும், அதனால் இந்த மாதிரி சேர்த்துக்கிறோம். இங்கே நான் 4 முட்டையை வேக வச்சுருக்கேங்க, அதை இதில் சேர்த்துக்கிறேன். இதை ஒரு 2-3 நிமிஷம் போல் நல்லா வதக்கி விட்டுருங்க. மசாலாலாம் நல்லா முட்டையில் ஒட்டி நல்லா வதங்கி வரணும். அந்த அளவுக்கு இதை நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த முட்டையை நல்லா வதக்கியாச்சுங்க. இப்போ இது இருக்கட்டும், இதை ஓரமாக வச்சுருங்க. இப்போ அடுத்த ஸ்டெப் பார்க்கலாம். இப்போது நான் அடுத்து பேன் வச்சுருக்கேங்க. பேனில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா 2 பச்சை மிளகாவை கீரி சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகா நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதில் 1 கப் போல் ஆனியன் சேர்த்துக்கிறேங்க. அதாவது 3 வெங்காயத்தை பொடியை நறுக்கி வச்சுருக்கேன், அதை இதில் சேர்த்துக்கோங்க. நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க, இல்லைன்னா நல்லா நைஸாக பொடியை கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நல்லா பொடியை கட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ இதை நல்லா வதக்க விட்டுருங்க. இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதில் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு இதை நல்லா வதக்கி விட்டுடலாம். வெங்காயம் இஞ்சி பூண்டெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதில் நான் இங்கே 3 தக்காளி எடுத்துருக்கேங்க. இதையும் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க, இல்லைன்னா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுடலாம். தக்காளியிலேருந்து தண்ணியெல்லாம் நல்லா வதங்கி வரணும், அந்த அளவுக்கு இதை நல்லா வதக்கி விட்டுருங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா இதில் மசாலா பொருட்கள் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேங்க. 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 2 டேபிள் ஸ்பூன் தனியா பவுடர் சேர்த்துக்கிறேங்க. 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள் சேர்த்துக்கலாங்க. இது கூடவே இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுருங்க. நம்ம சேர்த்துருக்க மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுடலாம். இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தண்ணி சேர்த்துக்கலாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து வதக்கும் போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதே மாதிரி திருப்பியும் 1/4 கப் தண்ணி ஊற்றி வதக்குங்க. சும்மா லேசாக தண்ணி ஊற்றிட்டு வதக்குங்க. இந்த மாதிரி நல்லா வதங்கினதுக்கப்புறமா இப்போ இதில் 1/2 கப்பில் இருந்து 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்க போகிறோம். தண்ணி ரொம்ப சேர்த்துற வேணாங்க. 1/2 கப்பில் இருந்து 1 கப் சேர்த்துக்கோங்க, பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. கிரேவி ரொம்ப தண்ணியாக இருந்தால் நல்லா இருக்காது, அதனால் 1/2 கப்லேருந்து 1 கப் போதுமானது. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா கலந்து ஒரு கொதி வரும்போது அடுப்பை சிம்மில் வச்சுட்டு இதில் 3 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கோங்க. அடுப்பை கம்ப்ளீட்டாக சிம்மில் வச்சிடணுங்க. ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு தயிர் சேர்க்கக்கூடாது. தயிர் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. தயிர் நல்லா மசாலாவோட நல்லா கலந்து வரணும். இதை நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா கலந்ததுக்கப்புறமா நம்ம வறுத்து வச்சிருக்க முட்டையை இதில் சேர்த்துக்கணும். இதுக்கு முன்னாடி உங்களுக்கு உப்பு காரம் சரியாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. எனக்கு உப்பு கம்மியாக இருக்குது, அதனால் நான் உப்பு சேர்த்துக்கிறேங்க. உப்பு சேர்த்துட்டு இப்போ நம்ம வறுத்து வச்சிருக்க முட்டையை இதில் சேர்த்துடலாம். முட்டையை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இதில் கஸ்தூரி மேத்தியை கொஞ்சமாக க்ரஷ் பண்ணி சேர்த்துக்க போகிறேங்க. உங்களுக்கு கஸ்தூரி மேத்தி க்ரஷ் ஆகலைன்னா வெறும் தவால இதை லேசாக வறுத்து எடுத்துட்டிங்கன்னா நல்லா பொடி பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு தட்டு போட்டு மூடி வச்சுருங்க. மூடிட்டு ஒரு 5-10 நிமிஷம் போல் இதை வேக விடலாம். இப்போது 5-7 நிமிஷம் போல் ஆயிருக்குங்க.
இப்போ நல்லா கிரேவி சுண்டி வந்திருக்கு பாருங்க, நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ எனக்கு 7 நிமிஷம் சரியா இருந்ததுங்க. இதை நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா கலந்து விட்டுட்டு இதில் 1/2 டீஸ்பூன் பெப்பர் சேர்த்துக்கிறேங்க. பெப்பரை நான் ஃப்ரெஷ்ஷாகவே இடித்து சேர்த்துருக்கேன். அந்த மாதிரி சேர்த்துக்கும் போது டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க. இப்போ இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி தூவிக்கலாம். அவ்வளோதாங்க, ரொம்ப சிம்பிளாக வீட்லேயே தாபா ஸ்டைலில் எக் கடாய் மசாலா ரெடி பண்ணியாச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். நான் சொன்ன மாதிரி இதை சப்பாத்தி, ரோட்டி, தோசை, ஃபுல்கா, ஈவன் ஜீரா ரைஸ் கூட வச்சு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். ட்ரை பண்ணுங்கள், எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருக்கா இந்த ரெசிபி? அப்போது மறக்காமல் சாந்தினி கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரசிச்சு சமைங்க, ருசிச்சு சாப்பிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.